Taste the Daily. அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று மாலை மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில் இருந்து புறப்பட்டு மதுராந்தகம் சென்றடைந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் பொதுக்கூட்டம் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலே பிரமாண்டமான பொதுக்கூட்டத்திலே இந்த 100 மணி அளவில் மாபெரும் எழுச்சியை ஆற்றிருக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வாசன், அதே போன்று பெரிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேசிய சமூகம், ஐஜேகே கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாரி வேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியன், அதே போன்று புரட்சிவாதம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகன்மூர்த்தியார், பெருந்தலைவர் நாடாளுமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குணபால், அதே போன்ற உழைப்பாளர் கட்சியின் ஏராளமான அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்சியின் தலைவர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த மேடையை 50 பேர், அதாவது மேடை கூடப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான பந்தல் கூடப்பட்டிருக்கிறது. நடைபெறக்கூடிய மதுராந்தகம் பகுதிக்கு தேசிய ஜனநாயக நரேந்திர மோடி ஒளிச்சுரை ஆற்றிருக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆற்றிருக்கிறார். குறிப்பாக 7 இடத்தில் மாநிலம் போடப்பட்டிருக்கிறது. மேடைக்கு முன்பாக அமரக்கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் சேர்ந்தவர்களுக்கு அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. முழுமையான வீட்டிலே பரிசோதனை அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான நிர்வாகிகள், அதே போன்று தேசிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே குறிப்பாக தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவை அங்கீகரித்து நடத்தி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் கட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒற்றை யோகத்தோடு இந்த மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. சரித்திர புகழ்வாழ்ந்த இந்த ஆளுநர் திமுக அரசுக்கு முடிவு கட்டுகிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேற்றைய தினத்திற்கு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறது. சபாநாயகருக்கு அனுமதி மறுக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் நாளைய தினம் பேசலாம் என்று கற்றுத்தருக்கிறார். மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு சட்டமன்றத்திலே அனுமதிக்கப்படவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இன்றைக்கு சட்டமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுநர் திமுக அரசு பேச விடாமல் தடுக்கிறது. நேரலை செய்வதை இணைக்கப்படுகிறது. இப்படி தமிழகம் முழுவதிலுமே இன்றைக்கு ஆசிரியர்கள், குறிப்பாக 17 ஆசிரியர்கள், அதே போன்று ஆசிரியர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த 520 வாக்குறுதிகளாக நிறைவேற்றப்படவில்லை என்கிற நிலை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்களுடைய வாக்குறுதியில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது.